கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி அந்த வீடு வெள்ளத்திலும் மழையிலும் இடிந்து விழுந்தால் எப்படி இருக்கும்? மனம் எவ்வளவாய் வேதனைப்படும். ஆனால் கஷ்டப்பட்டு கட்டின அந்த வீடு பெருவெள்ளத்திலும் பெருமழையிலும் இடியாமல் நிலைத்திருந்தால் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து உவமையாக சொன்னார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறான். அதாவது பெருவெள்ளம் பெருமழை வரும்போது இந்த வீடு இடிந்து விழுகிறது. ஆனால் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக இருக்கிறான். அதாவது பெருவெள்ளம் பெருமழை வரும்போதும் அந்த வீடு இடியாமல் நிலைத்திருக்கிறது. இயேசு சொன்னார், ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 8:51. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறதொன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். யோவான் 12:48. இதேபோல் ஒரு ஆடு தன் மேய்ப்பனை பின்தொடராமல் தன் இஷ்டத்திற்கு சென்றால் என்ன ஆகும்? அதற்கு ஆபத்து வந்துவிடும். கொடுமையான மிருகத்திற்கு பலியாகும். இதேபோலத்தான் நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை பின்தொடராவிட்டால் கொடிய சாத்தானுக்கு நாம் இரையாகி விடுவோம். இயேசுவை பின்தொடர்ந்தால் மேய்ச்சலை கண்டடைவதோடு பரலோகத்தை சென்றடைவோம். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டுமிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒரு திராட்சை செடியில் கொடி ஒட்டிக்கொள்ள மாட்டேன் என்றால் கனி கொடுக்க முடியுமா? இல்லை. அந்த கொடிதான் உயிர் வாழ முடியுமா? அது உலர்ந்து போய்விடுமல்லவா? இதேபோலதான் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவோடு கொடியாகிய நாம் ஒட்டிக்கொள்ளாவிட்டால் நம் ஆத்துமா உலர்ந்து விடும். நாமும் தேவனுக்காக கனி கொடுக்க முடியாது. இயேசு சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளைச் சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். யோவான் 15:1-8. வாசலே இல்லாத வீட்டிற்குள் எப்படி நுழைவது? வாசல் இருந்தால் வீட்டிற்குள் செல்லலாம். இயேசு கிறிஸ்து நானே வாசல் என்று சொன்னாரே. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னாரே. எதிலிருந்து? பாவத்திலிருந்து. ஆம், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்லும் வாசலாய் இருக்கிறார். அவருக்குள் நாம் இருந்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். அதாவது இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் போதுமானவராய் இருந்து தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்துவார்.